Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டால்க் 360 அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் எப்படி வந்து வேலையை வந்து வாங்குறது, யாருக்கெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, தகுதியான நபர்கள் வந்து யார் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக அப் டு இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியான முறையில் உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த ஒரு ஜாப்பில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ லேப்டாப் வெல்கம் கிட்டே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. மொபைல் அலவன்ஸ்னு சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு ஒரு ரேட்டு சொல்லிட்டு தனியாக அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க, சேலரியோடு சேர்த்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாக்கெட் மணி ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸு, ஆன்சர் கீ, பேங்க்ஸு இதெல்லாமே உங்களுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு இந்த ஒரு குரூப்பில் கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டால்க் 360 அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனியை வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது எந்த மாதிரி கம்பெனி அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இது எந்த மாதிரி கம்பெனி வந்து இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி கம்பெனி கூட சொல்லலாம். இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து வச்சுருக்காங்க. ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப்பிள் ஸ்டோர்லேயும் ஒரு ஆப் இருக்குது. அதாவது டால்க் 360 அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இருக்குது. இந்த ஆப்பில் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கால் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லேண்ட்லைனில் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அதாவது ஃபாரினர்ஸ்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு பேசணும் அப்படின்னா அமௌண்ட் வந்து பை பண்ணிக்கிட்டு ப்ரைவேட் கால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. இந்த மாதிரி கால்ஸுக்கு அப்படிங்கிற இந்த கம்பெனியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் வந்து பண்ணுறாங்க. என்ன ஒரு ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க. இந்தியா ரிமோட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ரிமோட் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தாலே ஓகே. அந்த ரூமில் நாய்ஸ் இல்லாத சவுண்ட் இருக்கணும். நாய்ஸ் இல்லாமல் உங்களுடைய ரூம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும். லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு வேலையும் கொடுத்து அந்த வேலைக்கு உண்டான அக்சசரிஸான வெல்கம் கிட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போது உங்ககிட்ட வந்து எவ்வளோ விஷயத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஜாப் கிடைச்சாலுமே சரி, ஒரு பெரிய ஹை சேலரி ஜாப் கிடைச்சாலுமே சரி, அதில் உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா எங்கள் கம்பெனிக்கு நல்ல தெளிவான ஒரு நபர்கள் தான் வேணும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெண்டாவது தான். ஏன்னா ஃப்ரெஷர்ஸையும் இந்த கம்பெனி வந்து வெல்கம் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் நல்ல அறிவாளியான நபர்கள் நாங்கள் வேலைக்கு வந்து ஆட்களை தேர்வு செய்கிறோம். நாங்கள் இல்லைனாலும் எங்கள் கம்பெனி வந்து வளரணும் அப்படிங்கிற மாதிரி நபர்கள் தான் நாங்கள் வேலைக்கு வந்து ஆட்களை வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா கம்பெனியுமே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பேன், உங்கள் கம்பெனியை என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் இடத்துலேருந்து எப்படி பார்த்துக்கிறனோ அதே மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் நான் வந்து பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சும்மா ஏதோ ஒர்க் பண்ணோம் சேலரி கொடுக்குறாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் யார் ஒரு நபர்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை சேலரி, ஒரு ஹை ப்ரொமோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டாப் போஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறையா இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட்ஸு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, இது வந்து ஒரு கம்பெனிக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் உங்களுக்கு ஜாப் சீக்கிரம் இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணலாம். இப்போ இந்த கம்பெனியில் வந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஜாப்புடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜாப்புடைய ரெக்ரூட்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டால்க் ஓனர்ஷிப் ஆஃப் B2B பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க, அத்தாரிட் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த ஜாப்புடைய ரோல்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து இருக்குது. அதாவது இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெவலப் பண்ணணும். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறது தான் உங்களுடைய ஒர்க்கு. டால்க் ஓனர்ஷிப் B2B
பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் growth. இந்த கம்பெனியில் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா growth ரேட் வந்து என்றைக்குமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உங்கள் இடத்துல இருந்து இருக்கணும். இந்த ஜாப்புக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல என்னவா பண்ணியிருக்கீங்க, என்னவா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. சரிங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இன்க்ரீஸிங் அவர் கிளைண்ட்ஸ் பேஸ் ஃபார் டால்க் 360 பிஸ்னஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டால்க் 360 பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. கஸ்டமர்ஸ், அதாவது கிளைண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸு. அந்த கஸ்டமர்ஸ் எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எவ்வளோ நபர்கள் வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து பை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். கிளைண்ட்ஸ் பேஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதா இருக்கட்டும், போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேச்சுரலாக ஒர்க்கில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஆர் டைனமிக், கிரியேட்டிவ், ப்ரோஆக்டிவ் அண்டு ஹார்ட் ஒர்க்கிங். இது எல்லாமே வந்து உங்ககிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா, எக்ஸலண்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அண்டு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். இதேமே உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலையை வந்து ஒப்படைக்க போகிறாங்க, நல்ல ஒரு சேலரியை கொடுக்க போகிறாங்க, வெல்கம் கிட்டோட உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கம்யூனிகேட் வெல் அண்ட் ஹேவ் எ குட் கமெண்ட் ஆஃப் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமெண்ட் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். நல்லா வந்து பேசக்கூடிய திறன்கள் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மெனி க்ரோத் வித் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நல்லா இந்த ஜாப்புக்கு நீங்கள் இந்த கம்பெனிக்கு உள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா லேர்ன் பண்ணிக்கிற முடியும், உங்களோட கெரியரை நல்லா வந்து க்ரோத் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பர்சனல் டெவலப்மெண்ட் பட்ஜெட் ஆல்சோ நான் ஜாப் ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கம்பெனி வந்து லேப்டாப் வந்து கொடுத்துருவோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் அலவன்ஸு நீங்கள் மந்த்லி நெட் வந்து யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் பே பண்ணிடுறோம் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து காசு வந்து கொடுத்துட்றோம் சேலரியோட அப்படின்னு சொல்கிறாங்க. 20 வேக்சின் டேஸ் ஆனுவலி அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லோட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்லி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளீஸ் ஷேர் யுவர் ரெஸ்யூம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரீஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே போயிட்டு உங்களுடைய சிவி ஆர் ரெஸ்யூம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, உங்களுடைய பயோடேட்டா தான் சொல்லுவாங்க. சிவி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கரிக்குலமெட்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஃபைல் அப்படின்னா ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்து உங்களுடைய ரெஸ்யூம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை இந்த இடத்துல பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபுல் நேம் வந்து கொடுங்க, உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது, அதனால் விட்டுருங்க. சரிங்களா, இது ஒரு ப்ரைவசியாக வந்து இருக்கிறதுனால ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக வந்து கவர் லெட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கவர் லெட்டர் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவர் லெட்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக கவர் லெட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஒரு மேரேஜ், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்படி வந்து இன்விடேஷன் அப்படிங்கிறது முக்கியமோ அதே மாதிரி ஒரு வேலைக்கு நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா 2 விஷயம் எதிர்பார்ப்பாங்க. ஒன்று உங்களோட ரெஸ்யூம், 2வது வந்து கவர் லெட்டர். கவர் லெட்டர் வந்து எப்படி வந்து எழுதணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஐடியாவோட உங்களுக்கு டெமோட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ கிளிப்பை வந்து பாருங்கள். முடிஞ்சால் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் புதுசாக ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த 2 நபர்களுக்கு வந்து எப்படி கவர் லெட்டர் வந்து எழுதணும் அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய அந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு நான் வந்து போஸ்ட்டில் வந்து நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருப்பேன். அதை நீங்கள் டச் பண்ணாலே வந்து இந்த கவர் லெட்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பார்த்து அதில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அவங்க ஃபோனில் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கிற முடியும். சரிங்களா, அதனால் கவர் லெட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. வாட் மேக் டால்க் 360 இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ? ஏன் வந்து இந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. விச் ஸ்கில் மேக் யூ ரெலவெண்ட் ஃபார் ஜாப் திஸ் ரோல் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கம்பெனியை பற்றினா அபவுட் செக்ஷன் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி கேட்குறாங்க, அதை கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அபவுட் இதை பற்றி கேட்குறாங்க, அதையும் நீங்கள் வந்து கொடுங்க. கொடுத்து முடிச்சுட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் வந்து எதுவுமே கிடையாது, ஆன்லைன் டெஸ்ட்டு கிடையாது. விர்ச்சுவல் இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஜாப் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து கிளியர் கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஏன்னா இது வந்து டெக்னிக்கல் ரவுண்டு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க தான் லேப்டாப் கொடுக்குறாங்க.
அதனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டெக்னிக்கல் ரவுண்டு வந்து நம்மக்கிட்ட லேப்டாப்புக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதில் டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணணும். அதனால் இது அவங்களே ப்ரொவைட் பண்ணுறதுனால இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இல்லை அப்படின்னாலும் தயவு செய்து சொல்கிறேன், இந்த வீடியோவை 2 பேருக்காக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாட்டில் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாயோடைய அந்த இது ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே வருது. ஸோ ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி ஜாப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வரோம். இது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவையும் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சூட் ஆகலை அப்படின்னா உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அங்கே ஃபேமிலி நம்பர்கள் கண்டிப்பாக யாராவது வேறு வந்து தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.